நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலிருந்து எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்க முடியாத தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். நாம் ஆதியாகமத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் சேர்ந்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல விருட்சங்களையும் ஜீவராசிகளையும் மனிதனையும் படைத்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவன் நம் சாயலாக நம் ரூபமாக ஒரு மனிதனை உருவாக்கும் என்று மண்ணை எடுத்து பிசுக்கி அதை உருவமாக செய்து அதற்குள்ளே அவன் ஆசையிலே சுவாசத்தை ஊதும்போது அவன் ஜீவாத்மாவான அவனுக்கு உயிர் வந்தது. பிரியமானவர்களே, அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அறிந்து அவனுக்கு ஆழ்ந்த நித்திரை உண்டு பண்ணி விழாவில் எலும்பிலே ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டு பண்ணினார். அவர்கள் இருவரையும் ஏதோன் தோட்டத்திலே வைத்தார். அவர்களுக்கு சொன்னார், இந்த தோட்டத்தில் உள்ள கனிகள் எல்லாவற்றையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனால் இந்த தோட்டத்தின் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொன்னார். அப்போது சர்ப்பமானது ஏவாளிடத்தில் வந்து, தேவன் என்ன சொன்னார், இந்த கனியை பார், இவ்வளோ அழகாக இருக்கிறது, இதை நீங்கள் புசிக்கும் நாளில் நீங்கள் தேவனைப் போல மாறிவிடுவீர்கள் என்று ஏமாற்றியது. ஏவாள் புசித்தான், ஆதாமுக்கும் கொடுத்தான். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் உடை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அறிந்தார்கள். அப்போது தேவன், ஆதாமே நீ எங்கிருக்கிறாய் என்று கேட்டார். அவருக்கு பயந்து அவர்கள் இருவரும் ஒளிந்து கொண்டார்கள். அவரிடத்தில் வரும்போது, நீ செய்த காரியம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், இவள் தான் எனக்கு அந்த கனியை கொடுத்தாள் என்று ஏவாளை பார்த்து சொல்லும்போது, ஏவாள் சர்ப்பமானது என்னை ஏமாற்றினது என்று சொன்னார். அப்போது தேவன் கோபம் அடைந்து, நான் சொன்ன காரியத்தை நீ மீறினபடியால் உனக்கு மரணம் உண்டாகும் என்று சபிக்கிறார். சர்ப்பத்தை நீ வாழும் நாட்களெல்லாம் மண்ணிலே தாவிக்கொண்டு தான் வாழ்வாய் என்று சர்ப்பத்தை சபிக்கிறார். ஸ்திரீயை, நீ பிள்ளை பெறும்போது உன் வேதனையை இரட்டிப்பு மடங்காக 2 மடங்காக்குவேன் என்று ஸ்திரீயை சபிக்கிறார். அப்போதுதான் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 15 வசனத்தில், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன். அப்படி என்றால் ஒன்றாகிய இயேசு கிறிஸ்துக்கும் சாத்தானுக்கும் பகை உண்டானது. ஒன்றாகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமல்ல, ஆதாம் வம்சத்தில் வந்த நமக்கெல்லாம் கூட பகை உண்டானது. அப்படி என்று சொல்லி சபித்து ஆதாமை பார்த்து, நீ வாழ்நாட்களெல்லாம் வேர்வை சிந்திதான் சாப்பிடுவாய் என்று அந்த தோட்டத்தை விட்டு அவர்களை துரத்தி விடுகிறார். அவர்கள் அந்த தோட்டத்தை இருந்து வெளியேற செய்கிறார்கள். அங்கே ஜீவவிருட்ச கனி இருக்கிறது அந்த தோட்டத்திலே. அதற்கு கேருபீன்களும் சேருபீன்களும் காவலாக வைக்கிறார், மறுபடியும் செல்லக்கூடாது என்பதற்காக. அப்போது தேவன் சொன்ன பேச்சை அவர்கள் மீறினபடியால் பாவம் செய்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் உண்டானது. அங்கே வந்து நியாயம் தீர்க்கிறார். நீங்கள் செய்தது என்ன, செய்த காரியம் என்ன, நியாயம் தீர்த்து அவர்களை தண்டிக்கிறார்.
ஆனால் அவர்கள் மனம் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே இன்னும் வரும் நாட்களிலே நீங்கள் மனம் திருந்தினால் என்னிடத்தில் வர முடியும், இந்த மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்று ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றாக இயேசு கிறிஸ்து ஆதாம் வம்சத்திலிருந்தான் வந்தவர். ஆனால் ஏவாளுக்கு தெரியும் பிள்ளை பெற்றுக்கொண்டால் பிள்ளை பெறும்போது இரட்டிப்பான வேதனை உண்டாகும் என்று. ஆனாலும் பிள்ளை பெற்றுக்கொள்கிறாள். ஆதாமும் அவர் சொன்னபடியே சேதப்படுத்துகிறான், கஷ்டப்பட்டு வாழ்கிறான். பிரியமானவர்களே, இவர்கள் மனம் திருந்தினார்கள், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமென்.